அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 5/4/2026 பங்குனி 22 ஞாயிற்றுக்கிழமை. நாளை மிக மிக சக்தி வாய்ந்த நாள். தெய்வ சக்தி பூமியில் அதிகமாக வியாபித்திருக்கும் அற்புதமான நாள். என்ன காரணம் அப்படின்னா, சங்கடகர சதுர்த்தி. நாளை காலை 11:52க்கு சதுர்த்தி திதி தொடங்கி நாளை மறுநாள் மதியம் 1:48 வரை சதுர்த்தி திதி இருக்கின்றது. சங்கடகர சதுர்த்தி என்றால் விநாயகப் பெருமானை வணங்க உகந்த நாள் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். அதே மாதிரி நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாள் விநாயகப் பெருமானை வணங்க உகந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். அந்தன்னைக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் விநாயகப் பெருமானின் அருளால் நிச்சயம் நிறைவேறும். எனவே ஒரு எளிய வழிபாடு சொல்லி கொடுக்குறேன். அந்த வழிபாடை அனைவரும் செய்யுங்க. நிச்சயமாக உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறும். என்ன செய்யணும்? அன்று மாலை, அதாவது 5ஆம் தேதி மாலை 6 மணிலிருந்து இரவு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யுங்க. உங்கள் வீட்டு பூஜையில் விநாயகப் பெருமான் படம் அல்லது விநாயகப் பெருமான் சிலை இருந்தால் அதற்கு முன்பாக 9 தீபங்கள் ஒரே நேர்கோட்டில் ஏற்றுங்கள். அந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் மந்திரசக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க, அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். தீபமேற்றி தேங்காய் சாதம் நெய்வேத்தியமாக வைத்து ஓம் கம் கணபதையே நமக என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமான் படம் மற்றும் சிலைக்கு அருகம்புல் மாலை முடிந்தால் கட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள், அல்லது சிறிது அருகம்புல் எடுத்து விநாயகருக்கு முன்பாக வைத்தால் கூட போதுமானது. இந்த எளிய வழிபாட்டை செய்து முடித்து உங்களது பிரார்த்தனையை வையுங்கள். நிச்சயம் அந்த பிரார்த்தனை நிறைவேறும். பிரார்த்தனையை வச்சுட்டு 9 முறை தோப்புக்காரணம் போட்டுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க. ஒருவேளை இந்த பூஜையை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா 9 பேருக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் அன்னதானம் செய்தால் இந்த பூஜை செய்த பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, வைகாசி அமாவாசை 16/5/2026 எனது குருநாதனுடைய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட அதர்வண வேத மகா ஹோமம் நடத்தப்படுகின்றது. இந்த ஹோமத்தில் வைத்து செம்பினாலான குலதெய்வ பூரண கும்பம் கட்டித்தரப்போகின்றேன். 6 ஆண்டுகளுக்கு உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருளை பெற்றுத்தரும் பூரண கும்பம். உங்கள் குலதெய்வம் கோபமாக இருக்கா? உங்கள் குலதெய்வத்தை கட்டிட்டாங்களா? அல்லது குலதெய்வத்தோட அருள் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கா? இந்த பூரண கும்பத்தை வீட்டில் பிரதர்ஷனை செய்யுங்கள். நிச்சயம் குலதெய்வம் ஓடோடி வரும். இந்த பூரண கும்பம் பதிவு செய்ய டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.